நீங்கள் அனாதை அல்ல, உங்களுக்கு அப்பா உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், எப்போவுமே நம்மளை மட்டம் தட்டி பேசுவது தான் மதம், நம்மை உயர்த்தி பேசுவது தான் சுவிசேஷம். ஆமென். ரிலீஜியஸ் மெசேஜ் எப்போவுமே உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம பல விதத்தில் டவுன் ஆகி தான் வர்றோம். ஆஃபீஸில் டவுன் ஆகி, வீட்டில் டவுன் ஆகி, சொசைட்டியில் ஜாதி பேரை சொல்லி டவுன் ஆகி, இப்படி பல நண்பர்கள் மத்தியில் டவுன் ஆகி, சொந்தக்காரங்க மத்தியில் டவுன் ஆகி தான் எல்லாம் வருது. இதில் சபையிலையும் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கிற? நான் ஒன்றும் நினைக்கல சார், ஆளை விடுங்க சார், சட்டுன்னு ஒரு காணிக்கை போடுங்க, நான் பாடுங்க போட்டுட்டு போயிட்டே இருக்கிறேன் சார், ஆளை விடுங்க சார், அப்படி ஆயிட்டாங்க. ஆனால் உண்மையான பிரசங்கம் அப்படி பண்ணாது. உண்மையான தேவனுடைய வார்த்தைன்றது நீங்கள் வரும்போது டவுனாக வந்தால் கூட போகும்போது நெஞ்ச நிமிர்த்தி போவீங்க. எஸ், ஐ ஹாவ் அ ஃபாதர், எனக்கு அப்பா இருக்கிறார். சில நேரம் நம்ம யோசிக்கோம், எனக்கு ஒரு அப்பா, என் அப்பா இருந்தால் அவர் கேட்க மாட்டாரான். உங்களுக்கு அதிகமாக கேட்குற ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கிறார். மாக்லாமா ஷேடலே பிரேக்கே. ஆமென், ஆமென். யூ ஹேவ் அ ஃபாதர், யூ ஆர் நாட் ஆர்ஃபன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அனாதை அல்ல, உங்களுக்கு அப்பா உண்டு. ஆமென். மேபி உங்களுடைய எர்த்லி ஃபாதர் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அவங்கள மிஸ் பண்ணலாம், ஏதோ ஒன்று. ஆனால் நான் இன்று காலையில் பேசுவது, உங்களுக்கு ஒரு பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். யூ ஹேவ் அ ஹெவன்லி ஃபாதர். ஆமென். நீங்கள் அனாதைகள் அல்ல. இயேசுவின் செய்தி என்ன தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஆமென். திக்கற்றவர்கள் என்ன? உதவியற்றவர்கள், யாருமே இல்லாத அனாதைகளாய் நான் உங்களை விட வரவில்லை. இயேசு வந்தது உனக்கு ஒரு அப்பா உண்டு, நீ அவருடைய பிள்ளை என்கிற இணைப்பை மனு வர்க்கத்துக்கு தருவதுக்கு தான் வந்த. ஆமென்.